நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இன்ஜின் வாரண்டி அப்படிங்கிற விஷயம் லோடு வண்டிக்கு கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம மாறன் கார்ஸா தான் இருக்கும். நம்மளுக்கு சொந்த வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் நீங்க ஒரு முன்னுதாரணமா வண்டி கொடுத்துருக்கேன். முன்பணம்னா எவ்வளவு கையில இருந்தா நீங்க நம்ம வண்டி எடுத்துலாம்? 10,000 ரூபாய் முன்பணம் கையில இருந்தா வண்டி மேல இருக்க நம்பிக்கையா நம்ம மாறன் கார்ஸ் மேல ட்ரெயின் பெட்டி 2 பெட்டியை சேர்த்த மாதிரி ஒரு பெரிய வண்டி. ஆமா ப்ரோ. இதோ இன்னைக்கு நம்ம சென்னையில தான் இருக்கோம். சென்னையில இருந்து லோடு வண்டி வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஏன்னா பட்ஜெட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கம்மி பிரைஸா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்ஜின் வாரண்டி அப்படிங்கிற விஷயம் லோடு வண்டிக்கு கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம மாறன் கார்ஸா தான் இருக்கும். மாறன் ப்ரோ, ஹைப் ஏத்தி விட்டுட்டேன். உண்மைக்குமே சொன்னதை செய்யறீங்க, தெரிக்க விடுறீங்க, வண்டி கலெக்ஷனும் ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம், டிரைவரா ஓடிக்கிட்டு இருக்கவங்க அடுத்த லெவலா அப்டேட் ஆகி நம்மளுக்கு சொந்த வண்டி வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் நீங்க ஒரு முன்னுதாரணமா வண்டி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா கலெக்ஷன்ஸ் ஒரு டைம் பார்க்கும்போது எல்லாமே டிஃபரெண்டா எடுத்து தந்துருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க தான் சொல்லணும், மக்களுக்கு சொல்லுங்க. நம்மளோட மாறன் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல தரமான வண்டி எடுத்துட்டு போகலாம். நம்மளோட மாறன் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த முன்பணத்துல நீங்க எந்த விதமான லோடு வண்டி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே முன்பணத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த முன்பணம் தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஏழை மக்களும் சொந்தமா ஒரு வண்டி போட்டு ஓட்டணுன்றதுக்காக நம்ம குறைந்த முன்பணத்துல பண்றோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வண்டி செக் பண்ணி எடுக்கணும்ன்ற இடத்துல நீங்க மட்டும் கிடையாது, நானும் இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வண்டியுமே நான் எடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ்ல சேல்ஸுக்கு எடுத்துட்டு வரும்போது தரமான வண்டி, அந்த வண்டி வந்து தரமான வண்டியா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆஃபீஸ்ல சேல்ஸுக்கே வரும். அதனால நம்மளோட மாறன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வண்டி லோடு வண்டி எடுக்கணும்னா நீங்க தைரியமா வந்து மாறன் கார்ஸை அப்ரோச் பண்ணலாம். ப்ரோ, எல்சிவி செக்மெண்ட்ல நம்மட்ட வண்டி இருக்கு. இந்த ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள்ஸும் இருக்கா? எல்லாமே இருக்கு ப்ரோ. எல்லா டைப்பும் இருக்கு. எவ்வளவு முன்பணம்னா எவ்வளவு கையில இருந்தா நீங்க நம்ம வண்டி எடுத்துலாம்? 10,000 ரூபாய் முன்பணம் கையில இருந்தா போதும் ப்ரோ. 10,000 ரூபாய் இருந்தா கூட நீங்க வந்து ஒரு டாடா ஏஸ் புலரோ, தோஸ்த், இன்ட்ரா, இது எல்லாமே 10,000 ரூபாய் இருந்தா போதும். மிஸ் பண்ணிடாதீங்க. கூட 10,000 ரூபாய் இருந்தா போதும் நம்மளோட மாறன் கார்ஸ்ல. லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தூர் ரெட்டில்ஸ் போர் ரோட்ல கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில், அதாவது சண்முகபுரம், அங்கதான் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஐயப்பன் கோயில் பக்கத்திலே வந்து மாறன் கார்ஸ் அமைஞ்சிருக்கு. என்னென்ன வண்டி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னா பாத்துறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னைக்கு நம்ம மாறன் கார்ஸ்க்கு வந்தாலே எப்படியும் ஒரு வண்டி இன்ட்ரா V30 கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபாலோவர்ஸ் கொடுக்குற மாதிரி தெரிக்க விடுற மாதிரி இருக்கணும் ப்ரோ. வண்டியோட டீடைல் ப்ரோ. இன்ட்ரா V30 2023 மாடல். இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர் தான். எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணிக்கலாம். கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. 20 சில்லற அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் கிலோமீட்டர். வண்டி வந்து பாத்தீங்கன்னா 4 டயருமே இன்னமும் கம்பெனி டயர்ல தான் இருக்கு. ஆனா வாங்குற கஸ்டமருக்கு நம்ம 4 டயர் போட்டு கொடுத்துடலாம். நீங்க போட்டே கொடுத்துடலாம். ஆமா, வண்டி எடுத்துட்டு போய் நீங்க டயருக்கு செலவு பண்ணி லோட் அடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. நம்ம மாறன் கார்ஸ் வண்டி எடுத்தீங்கன்னா 4 டயரும் புதுசு போட்டு கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவும் இருக்காது. கூண்டு வண்டி முக்கியமா, கூண்டு வண்டி உள்ள டைமண்ட் ஷீட் போட்டுரும். பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கும். அதுவும் நீட்டா இருந்துச்சு. என்ன பிரைஸ்? நம்ம சப்ஸ்கிரைபருக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ். மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத விலையா இருக்கணும். 690 நம்ம கேக்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான் ப்ரோ. டைரக்டா வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வீடியோ கொடுத்துடலாம். ஆமா ஆமா. எவ்வளவு கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம்? கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும். 30,000 ரூபாய் கையில இருந்தா இந்த V30 நீங்க எடுத்துக்கலாம். பாக்குறது ஒரு மத யானை மாதிரி நிக்கி. கண்டிப்பா ப்ரோ. வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோடுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஒரு யானைன்னு சொல்லலாம். i4 படா தோஸ்த் i4 வண்டி வந்து பாத்தீங்கன்னா யானை கணக்கா தான் இருக்கும். 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா MRF புது டயர் போட்டிருக்கு. பாடி எல்லாமே செம தெளிவா இருக்கும். வண்டி இன்ஜின் கண்டிஷனும் பக்காவா இருக்கும். 2024 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எஃப்சியே நம்ம தான் பண்ண போறோம் வண்டிக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்சி மத்த டிஸ்ட்ரிக்ட்ல வண்டி எடுக்கிறதுக்கும் சென்னையில கண்டிப்பா நம்ம மாறன் கார்ஸ் நம்பி வண்டி எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா ரேட்ங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு பிளஸ் சர்வீஸும் நம்மளோட மாறன் கார்ஸ்ல. அதுக்கான விலை என்ன விலை சொல்றோம் ப்ரோ? இந்த வண்டி நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 830 கேக்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். டைரக்டா வந்தீங்கன்னா பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுக்கலாம். 830 2024 மாடல் i4 வண்டி. நீங்க 830க்கு நம்மளோட மாறன் கார்ஸ்ல நம்ம லோன் எவ்வளவு ப்ரோ கிடைக்கும்? அதுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 780 வரைக்கும் லோனே கிடைக்கும். லோனே 780 வரைக்கும் கிடைக்கும். நம்ம 830 சொல்றோம்னா
அது நெகோஷியபிள் கண்டிப்பா இருக்கு. டைரக்டா வந்து பேசுங்க, பெஸ்டான பிரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி கொடுத்து 780 லோனும் பண்ணி கொடுத்துடலாம். ஆரன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டியை பத்தி ஆக்சுவலா நம்ம சிவகாசி ஷூட் போயிருந்தோம். ஓகே. சிவகாசியில ஒருத்தர் பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு கூண்டு வண்டி அனுப்பி எனக்கு கூண்டு வண்டி வேணும்னு கேட்டாரு. ஏன் சிவகாசி சைட்ல இந்த கூண்டு வண்டியை விரும்புறாங்க? ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, தண்ணி படக்கூடாது. டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபயர் அந்த அவங்களோட பொருளுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. ஏன்னா ஆமா, எடுத்துட்டு போறது வந்து ஒரு வெடி மருந்து பொருள், அதனால அவங்களுக்கு ஃபயர் ஆகவும் சான்ஸ் இருக்கக்கூடாது. பிளஸ் மழை ஏதாவது வந்ததுனாலும் அவங்களுக்கு அந்த பொருள் டேமேஜ் ஆகக்கூடாது. வண்டி தான் தேவைப்படும், அதனால எடுப்பாங்க. பிளஸ் லோ பட்ஜெட்லயும் விரும்புவாங்க. ஏன்னா ஒரு தொழில் பண்றவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வண்டியில அதிகமா போடக்கூடாதுன்னு விரும்புவாங்க. கீழேயுமே கலாய் சீட்டு தான். ஆமா ஆமா, தொட்டி நல்லா இருக்கும். மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2015 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. டயர் கண்டிஷன் ஒரே ஒன்று தான். ஆமா, டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 80% அப்போ தான் இருக்கு. இப்ப எங்க ஏரியால இந்த வண்டி இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 330 340 குறையாம சொல்லுவாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். அதுவும் நம்மளோட மாரன் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட கம்மி தான். ஆமா, 290 கேக்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான், ஒரு சின்ன நெகோசியேஷனோட. ஆனா நிறைய பேர் இங்க இருந்து எடுத்துட்டு வந்து அங்க சேல் பண்ணும்போது ரேட்டை பார்க்கும்போது அப்போ இங்க இருந்து எடுத்துட்டு வரதுல அப்ப அதிகமா வச்சு சேல் பண்றாங்க. டீலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா சென்னை வண்டி நிறைய எடுத்துட்டு வந்து அங்க சேல் பண்றாங்க. இதுக்கு நம்ம கேக்குற விலை இது நம்ம கேக்குறது 290 கேக்குறோம். அது நெகோஷியபிள் தான், பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பெஸ்டா பண்ணி. 2 ஓனரா 3 ஓனரா? ஒரே ஓனர். ஒரே ஓனர். ப்ரோ, டாடா ஏசி சின்ன வண்டி, இது புது வண்டி மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, புது வண்டி மாதிரி இருக்கும். ஆனா புது வண்டி இல்ல, 2022 மாடலு. ஆனா லோடு வண்டியிலே ரசிச்சு ரெடி பண்றதுல நீங்க தாங்க கை தேர்ந்த ஆளுன்னு சொல்லலாம். அதனாலதான் ப்ரோ நமக்கு வந்து அப்பப்போ நேமும் இருக்கு. ஆமா, நேமும் இருக்கு. வாங்கிட்டு போன கஸ்டமரே வந்து திரும்ப வந்து நம்ம கிட்ட வண்டி எடுப்பாங்க. சில பேர் இந்த டயரே போட்டு கொடுக்க மாட்டாங்க. டயரை வச்சு, ஏன்னா ஆக்சுவலா டயரே வந்து பெரிய அமௌண்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா டயர்லாம் நீங்க போட்டே வச்சிருக்கீங்க. டயர் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே 12,000 சில்லற வந்துருது. 4 டயர் போட்டீங்கன்னாலே. இந்த வண்டியோட மாடல், வண்டி வந்து 2022 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். சென்னை மார்க்கெட் விலையை உடச்சி மாரன் கார்ஸ்ல ஒரு பெஸ்டான விலை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நாளை காலைல சேல் ஆகணும். அப்படிப்பட்ட பிரைஸ் சொல்லுங்க. 430 நம்ம கேக்குறோம். 432 மாடலு. நீங்க எந்த சென்னையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஊரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எந்த வியாபாரியா இருந்தாலும் சரி, 22 மாடல் என்ன ரேட்டுக்கு போடுறாங்க பாருங்க. நான் கேக்குறதே 430 தான் கேக்குறேன். சூப்பர். அதுவும் நெகோஷியபிள் இருக்கு. கண்டிப்பா நெகோஷியபிள் இருக்கு. எவ்வளவு கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம்? இது ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும். சிவில் நல்லா இருந்தா போதும். டாடா இன்ட்ரால V10 அடுத்து பாக்குற வண்டி. வண்டியோட டீடைல் ப்ரோ. 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 21 மாடல். 21 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர் தான். ஆமா, டெஃப் கட் பண்ணி இருக்கு. இன்ட்ரா பொறுத்த வரைக்கும் V10ல மட்டும் தான் டெஃப் ஆயில் வரும். அதுவும் நம்ம வந்து ஆல்டர் பண்ணியாச்சு. அதான் யோசிப்பாங்க, அதையும் கட் பண்ணியாச்சு. எல்லாம் ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ், கியர் பாக்ஸ் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாமே பக்காவா சர்வீஸ் பண்ணிருக்கு. கண்டெய்னர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் நல்லா தெளிவா இருக்கும். வண்டி தெளிவா இருக்கும். டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 டயருமே அபவ் 90% கண்டிஷன்ல இருக்கு. நம்ம டயர் மாத்தல இருந்தாலும் கஸ்டமர் கொடுக்கும் போதே நமக்கு இந்த அளவுக்கு தெளிவா தான் கொடுத்தாப்ல. இன்ஜின் கண்டிஷனும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க வண்டி எடுத்துட்டு போய் ரேடியேட்டர் சர்வீஸோ ஆயில் சர்வீஸோ எதுவுமே பண்ண தேவை கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி பண்ணி ரெடியா இருக்கு. எல்லாமே பண்ணி ரெடி டு டிரைவ் கண்டிஷன். ரெடி டு விலை எவ்வளவு சொல்றோம்? விலையில தான் வந்த உடனே மாரன் கார்ஸ். விலையில வந்து நம்மளோட எப்பவுமே ஒவ்வொரு வீடியோக்கு ஒரு வண்டி ஏதாவது ஸ்பெஷலா கொடுப்போம். இந்த வீடியோல இந்த வண்டி தான் ஸ்பெஷல். ரேட் வந்து டாடா ஏஸை விட கம்மியா கொடுக்குறோம். 2021 டாடா ஏஸை விட கம்மியா கொடுக்குறோம். 380 கொடுக்குறோம். 380 கொடுக்குறோம். இன்ட்ரா 380. இன்ட்ரா V10 380. 2021 மாடல் டாடா ஏஸ் கூட நீங்க 21 மாடல் 380 எடுக்க முடியாது. ஃபைல் கட் பண்ண டைப் எந்த ஒரு நீங்க வேலையுமே பார்க்க தேவையில்ல. வண்டியில அப்படியே எடுத்துட்டு போய் அடுத்து பாக்குற வண்டி ப்ரோ. 2023ல ஒரு கோல்டு வண்டி. கோல்டு பேருக்கு ஏத்த மாதிரி வண்டி தங்கமாட்டா இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 டயருமே MRF புதுசு போட்டிருக்கோம். புது டயர் போட்டிருக்கோம். பிளஸ் தொட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே கட்டினது தான், புதுசா கட்டி இருக்கு. இந்த டயருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எங்க ஏரியால முள்ளு முறியாத டயர் சொல்லுவாங்க. முள்ளு மேல நிக்கா, அது முள்ளு முறியாத டயர் சொல்லுவாங்க. கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 39,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம டெஃப் கட் பண்ணி சைலன்சரும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம BS4ல வரும் பாத்தீங்கன்னா சைலன்சர், அந்த சைலன்சர். இப்போ சில பேர் இந்த இன்ஜினுக்கு டெஃப் கட் பண்ணா ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்களே, அது எப்படி? இல்ல, டெஃப் கட் பண்ணா சைலன்சர் ஆல்டர் பண்ணனும். பண்ணலனா ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். நம்ம அதெல்லாம் பண்ணிடுறோம். நம்ம எல்லாமே பண்ண தெளிவா பண்ணிடுவோம். ப்ராப்ளம் வந்து பின்னாடி நமக்கு இப்ப நம்ம கை விட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி டீலர் நம்ம கிடையாது. என்னைக்குமே அந்த ஒரு கையில இருந்து ஒருத்தருக்கு போச்சுன்னா அந்த பொருள் வந்து டபுள் ஆகணும் அவருக்கு.
அது மாதிரி ஒரு வண்டி எடுத்தவர் திரும்ப மறுபடியும் மாறன் காசுல 3 வண்டி எடுக்கணும். கண்டிப்பா. இப்போ சொல்ற விலையில உடனே கிளம்பி வரணும். 490 நம்ம கேக்குறோம். 490 நீங்க பிரைஸும் கம்பேர் பண்ணுங்க, வண்டியில நம்ம கொடுத்துருக்க சர்வீஸையும் சேர்த்து கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வண்டி எடுக்கிறோம்னா நம்ம ஒரு ரேட்டுக்கு எடுத்துட்டு வரோம்னா அதோட அந்த வண்டியோட பிரைஸ் அடங்கிடாது. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த வண்டி ஓட்டுறதுக்குள்ள என்னென்ன செலவு பண்றோமோ அதுவும் வண்டியோட ரேட்ல தான் அடங்கும். அதெல்லாம் நீங்க இப்ப ஆல்ரெடி பண்ணியே வச்சிருக்கீங்க. பண்ணி கொடுத்தே உங்களுக்கு 490 தான் சொல்றோம். நெகோஷியபிள் விலை தான். கையில எவ்வளவு இருந்தா வண்டி எடுத்துக்கலாம். 0 டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போயிடலாம். ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும். இது பாக்குறது டாடா ஏஸ் எக்ஸ்எல்ல ஒரு கூண்டு வண்டி என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. இந்த வண்டியோட மாடல் டாடா ஏஸ் எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 அடி தொட்டி வரும். சென்சார் இல்லாத வண்டி. நிறைய பேர் மெகா எக்ஸலும் ஏஸ் எக்ஸலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா. இது ஏஸ் எக்ஸ், இது என்ன ஏஸ் எக்ஸ்எல் சென்சார் கிடையாது. டாடா ஏஸ் ஹெச்டிக்கும் இதுக்கும் ஒரே ஸ்பேர் தான் இன்ஜின் எல்லாமே. என்னன்னா இது சேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 8 அடி தொட்டி வரும். 2018 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். இன்டீரியர் தொட்டி எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயர் புதுசு போட்டு கொடுத்துடலாம். 4 டயர் புதுசு போட்டு கொடுத்து நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,55,000 கேட்குறோம். 355 தான். 355. 4 டயருமே புதுசு போட்டு கொடுத்து கேட்குறோம். இன்டீரியர் எல்லாமே தெளிவா இருக்கும். இன்ஜினும் நல்லா இருக்கும். ஏதாவது டீலர் பாத்துருந்தா கூட மொத்தமா வந்து லாட்டா வண்டி எடுத்துட்டு போலாம்ல, எடுத்துட்டு போய் சேல் பண்ணலாம் போல அதர் டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து அஃபோர்டபுளான பிரைஸ் தான் எல்லா வண்டியும். ப்ரோ 2022 டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் ஓகே. வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். முன்னாடிலாம் 11, 12 அந்த மாதிரி வண்டி தான் எல்லாரும் விரும்பி கேட்பாங்க. ஏன்னா ரேட்டு கம்மியா இருக்கும். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 18, 19, 20, 21, 22 மாடல்லாம் அசால்ட்டா ரேட்டை இறக்கி விட்டுறீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நமக்கு வந்து வண்டியும் தெளிவா கொடுக்கணும், ரேட்டும் கம்மியா கொடுக்கணும். ஆமா, வாங்கிட்டு போறவங்களும் வண்டி எடுத்து சந்தோஷமா ஓட்டணும். டயருமே புதுசு போட்டுருக்கு. ஆமா. விலை எவ்வளவு சொல்லுவோம்? அதுக்காக அந்த பிரைஸ் எப்பவுமே மாரன் கார்ஸ்ல வந்து பண்ண முடியாது. கம்மி பிரைஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நம்ம 22 அந்த வண்டி என்ன ரேட் போட்டோமோ அதே ரேட்டே கொடுக்கலாம். 430. நம்ம 430. லோன் எவ்வளவு ப்ரோ ஆகும்? ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஃபுல் லோனு, 0 டவுன் பேமெண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. 10,000 கிலோமீட்டர் ஓட்டினா உங்களுக்கு வண்டி, அதுவும் கூண்டு வண்டி வேணுமா? இந்த கூண்டு கட்டினால இன்னைக்கு ரேட் அதிகமா வரும். ஆனா அதெல்லாம் கட்டி ரெடியா வச்சுதான் நம்ம மாரன் கார்ஸ்ல பட்ஜெட்டை கம்மியா, ரொம்ப கம்மியா, வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி ப்ரோ. 2024 மாடல் இது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்காத பிரைஸ். 24 மாடல் வெறும் 4,80,000 ரூபாய்க்கு நம்ம கேட்கறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே மேக்ஸிமம் கலாய் சீட்டாவே இவ்வளவு போடுறாங்க. ஆமா, நம்ம எடுக்கிற வண்டி அது மாதிரி தான் பார்த்தா எடுப்போம். கண்டெய்னர் எப்படி பாருங்க, புதுசு வண்டியே புது வண்டி தான். 4 டயருமே ஷோரூம் டயர்ல தான் இருக்கு. வண்டி எடுத்தாப்புல அவளுக்கு அவ்வளோ லோடு கிடைக்கல, வண்டி சேல் பண்ணிட்டாரு. டெஃபாயில் வருமா? டெஃபாயில் இதுக்கு வரும். கட் பண்ணியும் கொடுத்துடலாம். ஏன்னா 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுல மேக்ஸிமம் புது வண்டின்றதுனால ப்ராப்ளம் வராது. அதுவும் இல்லாம 2023 ஃபேஸ் 2 அப்புறம் டெஃபாயில் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு 21, 22 கொடுக்க விலைக்கு கொடுத்துடலாமா? 23 கொடுக்குற ரேட்டு கொடுத்துடலாம். சொல்லுங்க ப்ரோ. 480 நம்ம கேட்கறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். ஒரு பெஸ்டான பிரைஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் ஃபைனான்ஸ். என்ன ப்ரோ, உங்க கடைக்கு டிரைவர் நிறைய பேர் படம் எடுத்து வராங்க, என்ன விஷயம்? ப்ரோ அவங்க எல்லாம் டிரைவர் இல்ல ப்ரோ, கஸ்டமர். அவரு வண்டி டெலிவரிக்காக உட்காந்து இருக்காரு டிப்பர் எடுத்துட்டு. அந்த கஸ்டமர் நேத்து ஈச்சர் 4 வீல் வண்டி பாத்துட்டு போன கஸ்டமர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கொடுக்குற வேலைன்னு நான் நினைக்கிறேன். விலைனால அவ்வளவு டிரைவரையும் ஓனரா மாத்திட்டு இருக்கீங்க. வண்டியோட டீடைல் டிரைவர்ஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாம் டிரைவர் தான். சூப்பர் சூப்பர். இந்த வண்டியோட மாடல் டீடைல் ப்ரோ. இது என்ன ஆக்சுவலா? இது டாடா 407ல கோல்டு வண்டி. ஆமா, தங்கம். இதுவும் தங்கம் தான். ஆமா, அதாவது 407லயே வந்து சின்ன வண்டின்னு சொல்லலாம். ஓகே. 4 வீல் வண்டி. வண்டி தெளிவா இருக்கும். தொட்டிலாம் காமிச்சில ஜம்மன் இருக்கு. ஆமா, ஒரு 3 டன்னு பேலோட்ல. 3 டன் வரைக்கும். 3 டன் சிட்டி யூஸ்க்கு ஒரு நல்ல லோட் அடிக்கிறதுக்கு பெஸ்டான வண்டி. மாடல் டீடைல் ப்ரோ. மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2020 மாடல். ஆனா வண்டி பாத்தீங்கன்னா 20 மாதிரி இருக்காது. 23, 24 மாதிரி சும்மா தகன்னு இருக்கும். விலை வந்து பாத்தீங்கன்னா இது எஃப்சி நவம்பர் மாசம் வரைக்கும். மாடல் வந்து கூடதா இருந்துச்சா? விலை வந்து எப்படி இருக்குன்னா, விலை வந்து ஒரு 16, 13க்கு பார்த்த மாதிரி இருக்கணும். சொல்லுங்க. எஃப்சி நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷா 1 இயர் போட்டு கொடுத்துடலாம். ஓகே. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து நம்ம கேட்கறது 680 கேட்கறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். நேர்ல வந்தா கம்பெனி பண்ணி கொடுத்துடலாம். படா தோஸ்த் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். படா தோஸ்த் ரேட்டுக்கு டன்னேஜ் அதிகமா ஏத்திக்கலாம். ஆமா ப்ரோ. அடுத்து பாக்குறது பிக்கப்ல என்ன இந்த டைம் வந்து பிக்கப் கலெக்ஷன் இல்ல, எல்லாரும் கேட்பாங்க. கிடைக்கவே மாட்டேங்குது ப்ரோ. இந்த வண்டியோட மாடல் கிடைக்க மாட்டேங்குது. வண்டி வந்து 2018 பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ். இந்த வண்டி போட்ட உடனே போயிடும். கண்டிப்பா மார்க்கெட்ல வண்டியே கிடையாது பொலேரோ நம்ம கிட்ட. 4 டயருமே வந்து 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இன்ஜினும் நல்லா தெளிவா இருக்கும். தொட்டி கண்டிஷனும் எல்லாம் நல்லா தெளிவா இருக்கும்.
வண்டி வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் போடல ப்ரோ நீங்க. சீட் கவர் போட்டுடலாம் ப்ரோ, அது போட்டு சொல்லியிருக்கேன், போட்டு கொடுத்துடலாம். கஸ்டமர் கொடுக்கும்போது போட்டு கொடுத்துடலாம், சீட்டு போட்டு கொடுத்துடலாம். விலை என்ன ப்ரோ சொல்றோம்? விலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் 5.45 கேட்குறோம். 5.45. 5.45 கேட்குறோம். லோன் எவ்வளவு ஆகும்? லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.20 லோன் கிடைக்கும். 5 ரூபா லோனே கிடைக்கும். ஒரு 20 ரூபா 25 ரூபா அப்படின்னு குறைச்சி பேசலாம். கம்மி பண்ணி பேசினா சின்ன அமௌண்ட்டை கையில வச்சிருந்தாலே பிக்கப் கண்டிப்பா உடனே போயிடும். வீடியோ பார்த்தோன்னே வந்துருங்க. ஆனா அடுத்து பாக்குற வண்டி ஈச்சர்ல 4 வீல் வண்டி. ஈச்சர் இந்த வண்டி நம்ம வண்டி கிடையாது நினைக்கிறேன். இல்ல, ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க திடீர்னு? டயர் 4 டயரும் வழுக்கையா இருக்கு. இப்படி வண்டி பெயிண்டிங் ஆகி இப்பதான் வந்திருக்கு, இன்னும் ஆர்டிஸ்ட் ஒர்க் கூட பண்ணல. இதுக்கப்புறம் தான் டயர் எல்லாம் மாத்துவோம். நம்ம மாரன் கார்ஸ்ல நீங்க கேட்கவே தேவை கிடையாது. அதனாலதான் டவுட் ஆயிட்டேன். என்னடா சரி இது ஒருவேளை உங்களோட டவுட் நியாயமானதுதான். ரோட்ல போற வண்டி போல நினைச்சிட்டேன். இல்ல, எல்லாமே 4 டயர் புதுசு மாத்தி கொடுத்துருக்கோம் ப்ரோ. பேக்ல வாழக்கா பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்துலாம். வண்டி இப்பதான் ப்ரோ வந்திருக்கு. வண்டி பெயிண்டிங் ஷெட்ல இருந்து நேத்து தான் வந்தது. இன்னைக்கு டயர் மாத்திடுவோம். டயர் இன்னைக்கு மாத்திடுவோம். உள்ள சீட்டு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணிடலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஈச்சர் ப்ரோ 2049. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் 2020 மாடல், சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். கஸ்டமர் வரும்போது வண்டி இப்படி இருக்க கூடாது. மாரன் காசுனாலே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும். 4 டயர் போட்டு சும்மா வண்டி குதிரை மாதிரி இருக்கும். இதுல இருக்க குதிரை மாதிரி இருக்கும். குதிரை மாதிரி இருக்கும். விலை ப்ரோ? விலை வந்து இது நம்ம கேக்குறது வந்து 7.50 கேக்குறோம். நெகோஷியபிள் தான், பெஸ்டான பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். மாரன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அடுத்து என்ன ப்ரோ? ட்ரெயின் பெட்டி 2 பெட்டியை சேர்த்த மாதிரி ஒரு பெரிய வண்டி. ஆமா ப்ரோ, ஏதோ கஸ்டமர் வந்து நம்ம கரெக்டா வண்டி எல்லாமே தரமா கொடுக்கறதுனால ஓகே நம்ம கிட்ட கேக்குறாங்க, அவங்களுக்காகவே எடுத்து பண்றோம். சூப்பர் சரியான வண்டி ப்ரோ. வண்டியோட மாடல் டீடைல் ப்ரோ? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈச்சர்ல ஒரு பக்காவான வண்டின்னு சொல்லலாம். கண்டெய்னர் வண்டி 32 ஃபீட் ஈச்சர் ப்ரோ 6028. இது அல்ட்ராடெக்கா? ஆமா, யூடெக். இது வந்து 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கன்னாலும் ஃபுல் ஃபைனான்ஸே பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டியில என்னன்னா சின்ன வண்டினா டயர் மாத்தி கொடுத்துருவீங்க. மொத்தத்திலே ஒரு 12,000 ரூபா, 13,000 ரூபா, 18,000 ரூபா வரைக்கும் கூட வரலாம். ஆனா இந்த வண்டி எப்படி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எனக்கு தெரிஞ்சு வரும். ஏன்னா 10 டயர். ஆமா, எப்படி மாத்தி கொடுப்பீங்க? கண்டிப்பா மாத்தி கொடுத்துடலாம் ப்ரோ. மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் இதுதானே, மாத்தி கொடுத்துடலாம் கண்டிப்பா. 10 டயருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அண்ணன் கேட்டாவுல, இந்த வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு 10 டயருமே மாத்தி கொடுத்துடலாம். சூப்பர். விலை என்ன சொல்றோம் ப்ரோ? விலை வந்து பாத்தீங்கன்னா 10 டயருமே மாத்தி கொடுத்து 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பர்மிட் சரண்டர் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 22 லட்சம். எத்தனை ஃபீட் ப்ரோ இது? 32 அடி கண்டெய்னர் மட்டும். இதுக்கு லோன் எவ்வளவு ஆகும்? லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். சிபில் நல்லா இருக்க பட்சத்துல நம்ம பேசி ஃபுல் ஃபைனான்ஸ் கூட வாங்கி. பெரிய கம்மியில தேடிக்கிட்டு இருப்பீங்க, விட்டுறாதீங்க. நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. 10 டயர் மதிப்பு 22 லட்ச ரூபா தான் கேக்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான், பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து பாக்குற வண்டி ப்ரோ ஈச்சர்ல ஒரு பர்த் கேபின் வண்டி 20 அடி தொட்டி. இது 20 அடி தொட்டி. ஒரு பர்த் கேபின்ல ட்ரக் பாசிங் வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்டா இருக்கும். பர்த் கேபினா பின்னாடி பர்த் இருக்கும். ஆமா, பர்த் இருக்கும். லாங் ஓட்டுறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆமா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஆல் இந்தியா பர்மிட் போட்டு நீங்க எங்க வேணா போயிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுக்க, டிரைவருக்கு வசதியான வண்டி. சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கான விலை ப்ரோ வண்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல், 4th ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, கம்மியா தான் சொல்லணும். என்ன பிரைஸ் ப்ரோ சொல்ல ப்ரோ? 760 நம்ம கேக்குறோம் ப்ரோ. நெகோஷியபிள் தான். 760 சொல்றோம், கம்மி பண்ணி கொடுத்துடலாம். டாடா ஏஸ் எடுக்கிற விலைக்கு, அதுவும் பார்ட்னர்ல கூண்டு வண்டி. கண்டிப்பா ப்ரோ, வண்டி வீடியோ போடும்போதே கண்டிப்பா சேல் ஆயிரும் நினைக்கிறேன். அப்பலே ஒரு 3 பேர் கேட்டுட்டு இருக்காப்ல. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க ப்ரோ. என்ன இருந்தாலும் அப்டேட் பண்ணிடுவோம். வண்டியே இப்பதான் வந்திருக்கு. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வண்டியில இன்னும் நம்ம வாட்டர் வாஷ் தவிர எதுவுமே பண்ணல. 2000 பட்ஜெட் கம்மியான சொல்ல போறோம். ஆமா, 2014 மாடல், 15 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர். எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே 12ஆம் மாசம் கரண்ட்ல இருக்கு. நல்லா இருக்கு. அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே வண்டியும் நல்லா தெளிவா இருக்கு. இன்ஜினும் கண்டிஷனும் நல்லா இருக்கு. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4 டயருமே வந்து ஒரு 70% அபோவ் தான், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்ப இருக்கிற கண்டிஷன் அப்படியே விடுறோம்னா 450 நம்ம கேக்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான், பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி 450 நமக்கு டாடா ஏசி விலை. ஆமா, கொடுத்துடலாம். நேர்ல வந்து அதுலயும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். லோன் ஆகுமா ப்ரோ? லோன் கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஒரு 380 வரைக்கும் லோன் கிடைக்கும். லோனே கிடைக்கும். மிஸ் பண்ணிடுறாங்க. லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய வண்டி, ஹெவி பாசிங்கோட எனக்கு ஒரு வண்டி தேவைப்படுது அப்படின்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மாரன் கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அண்ணா எப்படின்னு நீங்க இந்த வாரண்டி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பா. எதுக்காகனா யார் மேல? வண்டி மேல இருக்க நம்பிக்கையா, நம்ம மாரன் கார்ஸ் மேல நம்பிக்கையா? மாரன் கார்ஸ் மேல இருக்க நம்பிக்கையும் சரி, வண்டியோட நம்பிக்கையும் சரி. ஏன்னா நம்ம எடுக்கிறதே வந்து நல்ல வண்டியா பார்த்து எடுக்கிறதுனால வாரண்டியோட கொடுக்குறோம். வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா
2020க்கு மேல இருக்க வண்டிங்களுக்கு நம்ம டாடா ஏஸ்க்கு வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. பெரிய வண்டி படா தோஸ்து கூட வந்து ஒரு சில வண்டிக்கு நம்ம வாரண்டியோட கொடுப்போம். நம்ம உண்மையால சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் கையில இருந்து நம்ம வண்டி வாங்கிக்கலாம். கண்டிப்பா ப்ரோ. 10,000 ரூபாய் கையில இருந்தா போதும் வண்டி எடுத்துட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய வண்டி படா தோஸ்து, இன்ட்ரா இது எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோன் ஆப்ஷன் வரும்போது லோன் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா. மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மாறன் கார்ஸோட நம்பர்லாம் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம். அடுத்த அப்டேட் நாங்க எப்ப எதிர்பார்க்கலாம்? கூடிய விரைவில் இன்னும் 1 மாசத்துக்குள்ளே பார்ப்போம். ஒரே மாசத்துல. ஏன்னா வண்டி எல்லாமே நீங்க கண்டிப்பா சேல் இது ஷோல்ட் அவுட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஏன்னா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்படி பல ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். அண்ணே நன்றிண்ணே.